திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் 2ஆம் தந்திரம் மூவகை செய்பவர்க்கம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் சில. விஞ்ஞானகளர் கேவலத்தார் அது விட்டவர், தஞ்ஞானர் அட்ட வித்தேஸ்வரம் சார்ந்துள்ளோர், எஞ்ஞானர் 7 கோடி மந்திர நாயகர், மெஞ்ஞானர் ஆணவம் விட்டு நின்றாரே. விஞ்ஞானகளர் 4 என்று சொல்லப்பட்டது. ஆணவமலத்தில் அழுந்தாத அட்ட வித்தேஸ்வர பதவி, சப்தகோடி மகாமந்திரங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பதவி ஆசை இருக்கிறவங்க, அடுத்து ஞான முதிரை பெற்றவர்கள், அடுத்து இருக்கிறவங்க அந்த ஞான முதிர்ச்சியின் காரணமாக ஆணவ மலம் பெரிதும் நீங்க பெற்று சீவன் முத்திராக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி 4 வகையாக சொல்லப்படுது. 3 வகையான உயிர் வர்க்கத்தினருக்கும், அதாவது விஞ்ஞானகளர், பிரளயாகளர், சகலர், இந்த 3 பேருக்குமே பக்குவர் அபக்குவர், பக்குவமானவங்க பக்குவம் இல்லாதவங்க என்று 2 தினமாக சொல்லப்படும். அந்த பக்குவம் இல்லாதவங்க அபக்குவர் நிலை என்னென்னா, சிவனை பெற வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் இந்த உலக போகங்களே நுகர்ந்து இருக்கக்கூடியவங்க அபக்குவர் என்று சொல்லப்படுது. பக்குவர் யார் அப்படின்னா, சிவனை பெறணும் அப்படிங்கிற ஆர்வத்தால் அவனை நோக்கியே இருக்கக்கூடியவங்க. இது மலம், இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் இது நடந்த பொழுது தான் இந்த நிலையை அடைவாங்க. அபரமுக்தர் என்பவங்க யார் அப்படின்னா, ஆணவ மலம் நீங்கி இருந்தாலும் அதனோட வாசனை நீங்காமல் வாசனாமலம் இருக்கக்கூடியவங்க, லயம், போகம், அதிகாரம் இந்த 3 நிலையும் இருக்கக்கூடியவங்க, நீங்காது இருக்கக்கூடியவங்க, அவங்க அபரமுக்தர். பரமுக்தர் என்பவங்க ஆணவம் விட்ட பின்னாடி சிவனோடு 2 கலந்து அந்த சிவனுடைய பேரின்பத்தையே நுகர்ந்து இருக்கக்கூடியவங்க. இந்த போக மல வாசனை உடையவங்க சாந்தி கலையில் சதாசிவ தத்துவத்தில் இருக்கிற புவனங்களில் அங்கே இருக்கிற போகங்களை நுகர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அவங்க யாருன்னா, பிரணவர் முதலிய 10 பேர். அந்த இவங்களுக்கு சாலோகம் அப்படிங்கிற முதலிய அந்த சாலோகம், சாய்மம் அப்படி பதவிகள்லாம் கிடைச்சி இருக்கக்கூடிய அணு சதாசிவர் என்று சொல்லக்கூடியவங்க. அட்ட வித்தியேஸ்வரர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா, அனந்தர், சூட்சுமர், சிவோத்தமர், ஏகநேந்திரர், ஏகருத்ரர், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்ட, சிகண்டி என்று சிவ ஆகமங்களை பலருக்கும் உணர்த்தக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய வித்தியேஸ்வரர்கள். இவங்க 8 பேர். அவங்க அட்ட வித்தியேஸ்வரர்கள் என்று சொல்லப்படுது. சப்தகோடி மகா மந்திரம் அப்படி என்னென்னா, நம, ஸ்வாகா, ஸ்வதா, வஷட், வௌசட், பட், ஹும், பட் என்று 7 முடிவுகளை உடையது. இந்த மந்திரங்களை சொல்லக்கூடியவங்களுக்கு அதனோட பயனை கொடுக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய மந்திர மகேஸ்வரர் என அந்த பதவியில் இருக்கவங்க. இப்படி இந்தவங்க 2 பேருமே அட்ட வித்தியேஸ்வரர்களும் இந்த சப்தகோடி மகா மந்திரர்கள் அவங்களும் ஈஸ்வர தத்துவத்தில், சாந்தி கலையில் இருந்து ஈஸ்வர தத்துவத்தில் இருக்க புவனங்களில் வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆணவ மலத்தில் அழுந்தாமல் அந்த அளவில் நிற்கக்கூடியவங்களும், அட்ட வித்தியேஸ்வர பதவி, சப்தகோடி மகா மந்திரங்களுக்கு தலைவராகும் பதவி இவற்றை பெற்றவர்களும், ஞானம் முதிர பெற்றவர்களும், அந்த முதிர்ச்சியினால் ஆணவ மலம் பெரிதும் நீங்க பெற்ற முத்தரும் ஆவார்கள் இந்த 4 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம். 2ஆவதில் முக்தி எய்துவர் அத்தனை, 2ஆவது உள்ளே இருமல பெத்தர், 2ஆகும் 108 ருத்திரர் என்பர், முரண்சேர் சகலத்தர் மும்மலத்தாரே. 2ஆவதில் முக்தி எய்துவர் அப்படின்னா அடுத்த படைப்பில் அவங்க முக்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2ஆவது உள்ளே இருமல பெத்தர், அதாவது ஆணவம் கண்மம் உடைய இந்த பிரளயாகலர் 3 இருக்காங்க. அவங்களும் பக்குவர் அபக்குவர் என்று 2 நிலையில் இருக்காங்க. பக்குவர் சுத்த விதையில் இருந்து அசுத்தமாயா புவனங்களில் அந்த அந்த அஸ்தமாயா புவனங்களில் இருக்கவங்களாம் அவங்க வழி நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. குணத்தத்துவத்தில் இருந்து பிரகிருதி மாயா புவனங்களை பார்க்கக்கூடியவங்களும் வழி நடத்தக்கூடியவங்களும் என 100 தனித்தனியாக
108 ருத்ரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சுத்த வித்தையில் இருந்து அசுத்த மாயா புவனங்களை கண்காணிக்கிறவங்களும், குண தத்துவத்தில் இருந்து பிரகிருதி மாயா புவனங்களை கண்காணிக்கக்கூடியவங்களும் அதில் 108 இதில் 108 பேர் இருக்காங்க. அப்படி இந்த இவங்களோட பெத்தராகிய அப்பக்குவரும் கூட பிரளயாகலர் மூவராக இருக்காங்க. அப்புறம் இந்த முரண்சேர் சகலத்தவர் மும்மலத்தாரேங்கிற அந்த சகலராக இருக்கக்கூடியவங்க ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களை உடையவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 உயிர் வர்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்காரு. இன்னும் மீதி பாடல்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.